ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் ரெக்னோமெட்டி சம்மந்தமான எல்லா விஷயமே A to Z பார்க்க போகிறோம். நான் விபூஷன், நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான நிறைய மேத்ஸ் கான்செப்ட் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வர போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கு அடுத்த முக்கியமான விஷயம் நான் சொன்னேன், படிக்கிற எல்லாமே முக்கியமான விஷயம். இதே அடுத்த முக்கியமான விஷயம். இப்போ கோணத்தை பற்றி ஸ்டார்டில் தொடங்கிக்கே சொன்னது என்னன்னு சொல்லணும் பேர். எப்போவுமே கோணம் எப்படி அளப்போம்? டென்சுரியாக எக்ஸச்சோடு அமைக்கணும். கோணம்னா எக்ஸச்சோடு அமைக்கணும். எக்ஸச்சோட இடஞ்சுழியாக அமைச்சா நேர்கோணம், வலஞ்சுழியாக அமைச்சா மறைக்கோணம்னு பார்த்தோம். ஆனால் என்ன, எக்ஸச்சோடு அமைக்கணும். இந்த எக்ஸச்சோட இடஞ்சுழியாக அமைக்க அது கூங்கோணம் இருந்தா, விதிகோணமாக இருந்தா, அதையும் தாண்டி இப்படிலாம் இருந்தால் என்னென்னு பார்ப்போம். சரியா? எக்ஸச்சோடு அமைக்கிறது வச்சுருந்தா சரி. எக்ஸச்சு OH இந்த இருக்கு 0லேருந்து 90 பாகைக்க எல்லா கோணமுமே பெருமானம் ப்ளஸ் சைன் 45 ப்ளஸ் கோஸ் 45 ப்ளஸ் டான் 45 ப்ளஸ் சைன் 30 ப்ளஸ் கோஸ் 30 ப்ளஸ் டான் 30 ப்ளஸ் சைன் 20 ப்ளஸ் கோஸ் 20 ப்ளஸ் டான் 20 ப்ளஸ் சைன் 1 ப்ளஸ் கோஸ் 1 ப்ளஸ் டான் 1 ப்ளஸ். என்ன கோணமாக இருந்தாலும் 0ல் இருந்து 90 பாகைக்க எல்லாமே ப்ளஸ். எல்லாமே ப்ளஸ்ன்றது என்னது? ஆல் மீன்ஸ் சைன் காஸ் டான் எல்லாம் ப்ளஸ். அடுத்தது சரியா, 90ல் இருந்து 180க்குள்ள 90 பாகையிலேருந்து 180 பாகைக்குள்ள சைன் மட்டும் ப்ளஸ், கொசும் டேனும் மைனஸ். 180ல் இருந்து 270க்குள்ள டேன் மட்டும் ப்ளஸ், மிச்சம் எல்லாம் மைனஸ். 270ல் இருந்து 360க்குள்ள கொஸ் மட்டும் ப்ளஸ், மிச்சம் எல்லாம் மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. ஓல் சில்வர் டீ கப்ஸ். இதான உடல் முதல் 0லேருந்து 90க்கு ஆல் ப்ளஸ் சில்வர் சைன், அதுக்கு இல்லை சைன் மட்டும் ப்ளஸ் டீ டேன் 180லேருந்து 270க்கு டேன் மட்டும் ப்ளஸ் கொஸ் கப் 270லேருந்து 360க்குள்ள கொஸ் மட்டும் ப்ளஸ் ஆல் சில்வர் டீ கப்ஸ். சரியா? இப்போ ஒரு ரவுண்ட் வந்துட்டு சரியா, 360 பாகைன்னு வைப்போம். 360 பாகை ஒன்று வந்துட்டு 390 பாகைன்னு வேறு ரெண்டு வையன், ஏதாச்சும் ஒரு 390 பாகை. சரி, சைன் 390 வைப்போமே. சைன் 390 என்ன? சைன் 360 ப்ளஸ் 30. இது என்ன? சைன் 30 நேர்கோணம். சரி, சைன் 30. இதே தான் கொசுக்கு கொஸ் 390 கொஸ் 30. இப்போ ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு வையன், அடித்தா அதுக்கு பிறகு 360 அங்கால வாரது தான் நாங்கள் படித்த ஈக்குவேஷன் ஏதோ சைன் A ப்ளஸ் B எங்கே கொண்டாலையும் போட்டுப்பார். இதுதான் பெறப்போகுது. இது நேரவே எழுதலாம், நீங்கள் ஒற்று பிரச்சனை இல்லை. sin 390 sin 30 போடலாம்.
സൈൻ 391 സൈൻ ഉണ്ട്, സോറി സൈൻ 361 സൈൻ ഉണ്ട്. അവിടെ ശനി ഓക്കെ, എന്തെങ്കിലും കാണും. അടുത്തത് ക്ലാസ്സിൽ ഒരു പുതു തിയറിയോട് വരും. ചേരാ.